மத்திய பிரதேச மாநிலத்தின் போபாலில் நடந்த விஷவாயு கசிவை நாம் அறிவோம். தமிழகத்தின் போபால் எது தெரியுமா? ராணிப்பேட்டை. ஆம், 22 ஆண்டுகளாக குரோமியம் என்ற அபாயகரமான வேதிப்பொருள் நிலத்திலும் காற்றிலும் கலந்து ராணிப்பேட்டையை சுடுகாடாக்கிக் கொண்டிருக்கிறது. நிலைமை என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை சிப்காட் வளாகத்தில் உள்ள இந்த தொழிற்சாலை தான் இன்று ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு யமனாக மாறியுள்ளது. தமிழ்நாடு குரோமேட்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ் லிமிடெட் என்ற இந்த தொழிற்சாலை 1975ஆம் ஆண்டு தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. இதில் தோல் தொழிற்சாலைகளுக்கு தேவையான குரோமியம் என்ற வேதிப்பொருள் தயாரிக்கப்பட்டு வந்தது. 1989ஆம் ஆண்டு தனியார் நிர்வாகத்திற்கு கைமாறியது. அதன் பின் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தியதாக கூறி 1995ஆம் ஆண்டு இழுத்து மூடப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் தொழிற்சாலையில் இருந்த 2.27 லட்சம் டன் குரோமிய கழிவுகள் அகற்றப்படவில்லை. இந்த கழிவுகளில் இருந்து மழை மூலம் வெளியேறும் நீரில் குரோமியம் கலப்பதால் ராணிப்பேட்டை மற்றும் இதன் சுற்றுவட்டார கிராமங்களின் நிலத்தடி நீர் ஒட்டுமொத்தமாக விஷமாக மாறிவிட்டது. குரோமியம் காற்றில் புகையாக கசிந்து வெளியேறுவதால் இந்த பகுதி மக்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்கள் ஏற்படுகின்றன. ஏராளமான தோல் வியாதிகள், நெஞ்செரிச்சல், மூச்சு திணறல், ஆஸ்துமா மற்றும் ஆண் பெண் மலட்டுத்தன்மை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய வருமானத்தை உணவுக்கு கூட செலவிட முடியாமல் மருத்துவத்துக்கு செலவிடக்கூடிய அவலநிலை இருக்கின்றது. உலகளவில் வாழக்கூடாத இடங்களில் ராணிப்பேட்டை இடம்பெற்றுள்ளது. அபாயகரமான வேதிப்பொருட்கள் கொட்டப்பட்ட இடங்களின் பட்டியலில் ராணிப்பேட்டையும் சேர்த்துள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். கழிவுகளை அகற்றக் கோரி மக்கள் எவ்வளவோ போராடியும் இன்று வரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இப்போ இருக்கிறது மண் குவியல் தான், சாரம் போயிடுச்சு. ஆனால் பூமிக்கு அடியில் அதனுடைய மொத்த கெமிக்கலும் ஊறி போய் சுற்று வட்டாரத்தில் எல்லா தண்ணிகளும் கெட்டு போயிடுச்சு. டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 1100லேருந்து 1200 டிடிஎஸ் இருக்குது. எந்த வீட்லேயும் தண்ணியை விலை கொடுத்து வாங்குற ஒரு அவல நிலை இருக்குது. இந்த டிசிசி கம்பெனியுடைய குரோமிய கழிவு இந்த மழை காலத்துக்கு முன்னாடியே அதை அகற்றணும் அப்படின்ட்டு நாங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அரசின் அலட்சியம், அதிகாரிகளின் மெத்தனத்தால் 22 ஆண்டுகளாக ராணிப்பேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விஷபூமியாக மாறி வருகிறது. தங்களது அடுத்த சந்ததியினருக்காவது நல்ல குடிநீரும் காற்றும் கிடைக்குமா என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் இந்த பகுதி மக்கள். சிப்காடு பகுதியில் உள்ள குரோமிய கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று இப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையிலிருந்து சிவா.